ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ளூடூத் கார் பண்ண போகிறோம் காய்ஸ். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா L29 3D மோட்டர் டிரைவர் ஒன்று தேவை காய்ஸ். ஆர்டினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோல் அது ஒன்று தேவை காய்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து HC05 ப்ளூடூத் மாடியூல் எடுத்துக்கலாம் காய்ஸ். இது மூணுமே நான் ஆன்லைனில் தான் காய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்து வந்து 4 TT கியர் மோட்டர்ஸ் தேவை காய்ஸ். 4 அதுக்கப்புறம் நான் கார் கிட்டு வாங்கிக்கிறேன் காய்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார் போர்டில் யூஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ். அந்த கிட்டோட நம்மளுக்கு நட்டு போர்டெலாம் வந்துடும் காய்ஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டினோ யூனோ அதை வந்து கோடிங் பண்ணணும் காய்ஸ். C++ கோடிங் அது பண்ணால் தான் காய்ஸ் ஆர்டினோ யூனோ வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா மோட்டர் டிரைவரில் உள்ள 4 பின்னு கொடுத்துருப்பாங்க காய்ஸ். அதை வந்து ஆர்டினோ யூனோட அட்டாச் பண்ணிடுவாங்க காய்ஸ். நம்ம சாரிங்லாம் வைக்க தேவையில்ல காய்ஸ், அட்டாச் பண்ணால் அவ்வளோதான் காய்ஸ். ஓகே கேஸ், அட்டாச் பண்ணியாச்சு கேஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா HC05 ப்ளூடூத் மாடியூல் ஒன்று எடுத்துக்கலாம் கேஸ். அதில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக 6 பின் இருக்கும் கேஸ். நம்மளுக்கு 6 பின் தேவையில்ல கேஸ், நம்மளுக்கு 4 பின்ஸ் தான் கேஸ் தேவை. என்னென்ன பின்னா VCC, கிரவுண்டு, RX, TX கேஸ். அது VCCனா ப்ளஸ்ஸு கேஸ், கிரவுண்டா நெகட்டிவ் கேஸ். RX, TX வந்து ரிசீவர் கேஸ். நம்ம வந்து அந்த 4 வேர்லையும் ஒவ்வொரு வேராக ஷார்டிங் வச்சுக்கலாம் கேஸ். நான் ஒவ்வொரு வேராக ஷார்டிங் வச்சுக்கிறேன் கேஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பின்னும் லாஸ்ட்டு பின்னும் தேவையில்ல கேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெட் கலர் வயர் எடுத்து அதை நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், பார்த்து சாருங்க எங்க கைஸ். நான் காமிக்கிற மாதிரிக்கு சாருங்க வச்சுக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு இந்த வரை சாருங்க வச்சாச்சு கைஸ். அதுக்கடுத்து மீத உள்ள 3 பின்னையும் சாருங்க வைக்கணும் கைஸ். நல்லா வச்சுருங்க கைஸ், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வயர் எடுத்துக்கிட்டு ஷார்ட் ஆயிடும் கைஸ். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து செகண்ட் பின் சார்ஜிங் பண்ணுறேன் கைஸ். செகண்ட் பின் சார்ஜிங் பண்ணியாச்சு கைஸ். அடுத்து வந்து 3rd பின்னும் 4th பின்னும் தான் கைஸ் சார்ஜிங் பண்ணணும். செகண்ட் பின் சார்ஜிங் பண்ணியாச்சு கைஸ். கைஸ் அடுத்து 3rd பின் கைஸ். நான் 4 பின்னே ஷாரிங் வச்சுட்டு காமிக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம அடுத்து வந்து மோட்டர் டிரைவரில் நம்ம HC05 கனெக்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். அது எப்படின்னா HC05ல் TX ஒன்று இருக்கும் கைஸ். அது வந்து ஆர்டினோ யூனோவில் RX இருக்கும் கைஸ். அப்புறம் வந்து நம்ம HC05ல் TX வந்து ஆர்டினோவில் RXல கனெக்ட் பண்ணிக்கணும். ஆர்டினோவோட RX வந்து HC05ல் TXல கனெக்ட் பண்ணிக்கணும் கைஸ். அதுக்கப்புறம் VCCன்னு ஒரு HC05ல் கொடுத்துருப்பாங்க கைஸ். அது வந்து பாசிட்டிவ். மோட்டர் டிரைவரில் பாசிட்டிவ் ஒன்று இருக்கும் கைஸ், அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் கிரவுண்டுன்னு ப்ளூடூத் ரிசீவரில் கொடுத்துருப்பாங்க கைஸ். அது வந்து மோட்டர் டிரைவரில் நெகட்டிவ் சிம்பிள் போட்டிருக்கோம் கைஸ், அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கிட்டு எடுத்துக்கலாம் கைஸ். அந்த கிட்டில் சாண்டில் கலரில் ஒரு பேப்பர் இருக்கும் கைஸ். அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும் கைஸ். 4 மோட்ரு இருக்குல்ல கைஸ், அதோட அந்த பிளாக் கலரில் சின்ன ஒரு டயர் மடிக்கு கொடுத்துருப்பாங்க கைஸ். அதை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க கைஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா அந்த கிட்டோட T சிம்பிளில் ஒன்று கொடுத்துருப்பாங்க கைஸ், அதை எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு காமிக்கிறேன் கைஸ், பார்த்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க கைஸ். அது வந்து அந்த மோட்டர் டிரைவரில் அந்த டீயை ஹோலுக்கு நேராக வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து உள்ளேக்க விட்டுக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு டீ எடுத்து அந்த ஹோலில் விட்டுக்கோங்க கைஸ். ஹோலில் விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா போல்டு இருக்குல்ல கைஸ், அந்த போல்டு எடுத்து டைட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் வந்து ஸ்க்ரூ டிரைவரில் டைட் பண்ணிக்கிறேன் கைஸ். நல்லா டைட் பண்ணிக்கோங்க கைஸ், இல்லைன்னா லூஸ் ஆயிரும் கைஸ். ஓகே கைஸ், நல்லா டைட் பண்ணியாச்சு கைஸ். இந்த மடிக்கு நம்ம 4 மோட்டரே கனெக்ட் பண்ணணும், டைட் பண்ணணும் கைஸ். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நான் டைட் பண்ணிக்கிறேன் கைஸ். நீங்களும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கைஸ் டைட்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த மடிக்கு நான் 4 மோட்டரும் பண்ணிக்கிறேன் கைஸ். நல்லா டைட் பண்ணியாச்சு கைஸ், நல்லா டைட் பண்ணியாச்சு கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த போர்டில் எப்படி அட்டாச் பண்ண சொல்லிடுறேன் கைஸ். அந்த போர்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க கைஸ். அந்த ஹோலில் மாட்டிட்டு அந்த பிளாக் வீல் இருக்குல்ல கைஸ், அது வந்து ஒரு ப்ளஸ் மாட்டிக்கு அந்த போர்டில் இருக்கும் கைஸ். அதில் வர மாட்டிக்கு ஃபிட் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபிட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா பெரிய ஸ்க்ரூ ஒன்று எடுத்துக்கோங்க கைஸ். ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு அந்த ஹோல் இருக்கா கைஸ் டீயில், அதை வந்து விட்டு அந்த பக்கம் ஒரு டீயில் ஹோல் இருக்கும் கைஸ், அதை வச்சு வெளியே எடுத்துக்கோங்க கைஸ் அந்த ஸ்க்ரூவை.
அதுக்கப்புறம் ஒரு போல்டு எடுத்து டைட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் பண்ணுற மாதிரியே பார்த்து பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், நம்ம நல்லா டைட் பண்ணியாச்சு கைஸ். நல்லா டைட் பண்ணிக்கோங்க கைஸ். ரொம்ப டைட் பண்ணாதீங்க கைஸ், ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக்னால உடஞ்சிடும் கைஸ். அதனால் நீங்கள் வந்து மீடியமாக டைட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் 4 வீலையும் கனெக்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம 4 வீலையும் கனெக்ட் பண்ணியாச்சு கைஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு மோட்டர் டிரைவரும் HC05 அந்த ப்ளூடூத் ரிசீவரையும் எடுத்துக்கலாம் கைஸ். அதை எடுத்துகிட்டு அந்த மோட்டர் டிரைவர்லாம் மொத்தமாக 10 பின் இருக்கும் கைஸ். அந்த மோட்டரோட ப்ளஸ் மைனஸ் பார்த்துக்கோங்க கைஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துருக்கீங்கன்னா முன்னாடி அமுக்கும் போது ஒரு வீல் முன்னாடி சுற்றும், ஒரு வீல் பின்னாடி சுற்றும் கைஸ். அப்போ நம்மளுக்கு கார் மூவ் ஆகாது கைஸ். நம்மளுக்கு மொத்தம் 10 பின்னு இருக்கும் கைஸ். தனியாக ஒரு 2 பின் இருக்கும் கைஸ். அதான் கைஸ் பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ நம்ம என்ன பண்ணணும் கைஸ், ஃபஸ்ட்டு ஒரு மோட்டரில் உள்ள பாசிட்டிவும் நெகட்டிவும் எடுத்துக்கலாம் கைஸ். நம்மளுக்கு மொத்தம் ஒரு சைடில் 5 பின் இருக்கும் கைஸ். நம்மளுக்கு 5 பின்னுமே தேவையில்ல கைஸ். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள 2 ரைட் சைடில் உள்ள 2 பின் தான் கைஸ் தேவை. நடுவில் இருக்கிற பின்னு தேவையில்ல கைஸ். அதே மாதிரி தான் கைஸ் இந்த சைடும் நான் லூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். 2 பக்கமும் லூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு மோட்டரில் உள்ள ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கலாம் கைஸ். இதில் வந்து எப்படி ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு பின் தான் கைஸ் ப்ளஸ்ஸு, ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு பின் தான் கைஸ் ப்ளஸ்ஸு. அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற செகண்ட் பின் தான் கைஸ் மைனஸு, ரைட் சைடில் இருக்கிற செகண்ட் பின் தான் கைஸ் மைனஸு. இதே மாதிரி தான் கைஸ் அந்த பக்கமும் நான் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணிக்கிறேன் கைஸ், ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்து. ஓகே கைஸ், இந்த மாதிரிக்கு நம்ம 4 வீலையும் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த மாதிரிக்கு நீங்கள் 4 வீலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இதில் கனெக்ட் பண்ணுறாலே நம்மளுக்கு முக்கால்வாசி நம்மளுக்கு கார் ப்ராஜெக்ட் முடிய போகுது கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா கனெக்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம கோடிங் அதோட எப்படி ஆப் கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போனோம்னா கைஸ், கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் கோடிங் என்னென்ன ஆப் தேவை, அதை கண்ட்ரோல் பண்ணுறேன், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், ஷேர் பண்ணுங்கள்.